ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம COA ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து புதுசாக மேக் பண்ணுறதுக்கான வீடியோவில் நம்மக்கிட்ட ஏற்கனவே ரெக்கார்டு வாங்கியிருக்கிறவங்க நம்ம ரெக்கார்டில் எப்படி அப்ரோச் பண்ணி எழுதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு வீடியோ கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ரெக்கார்ட் நோட். ஃப்ரண்ட் பேஜுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு போனஃபைடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் சமயத்தில் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளிகேஷன் உள்ளே போய் ஃபில் பண்ணமோ அதே ஐடி அப்ளிகேஷனை போட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த விஷயமெல்லாம் நான் அப்போ வரும்போது சொல்கிறேன். அந்த போனஃபைடை எடுத்து செகண்ட் பேஜில் வரன மாதிரி பின் பண்ணிடணும். ஓகேவா? நீங்கள் ஸ்பைரலில் போட்டாலும் சரி, இல்லை ஓரமாக வந்துட்டு நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டாலும் சரி, இந்த பேஜ் ஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த போனஃபைடு வந்து செகண்ட் பேஜில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பேஜ் வந்து தேர்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நமக்கு போனஃபைடு ரிலீஸ் பண்ணும்போது பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜாக செகண்ட் பேஜான்ற கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. செகண்ட் பேஜ் தான் அது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் பேஜ். நம்ம யூனிட்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் இல்லையா? மொத்தமாக நமக்கு 34 கொஸ்டின். அந்த 34 கொஸ்டினுக்கான கண்டென்ட்டை நம்ம எழுதுறதுக்கான பிளேஸ் தான் இது. ஸோ இதுக்கான கண்டென்ட் பேஜை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க வந்து அதை பார்த்து அந்த கண்டென்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, நீங்களாக எழுதுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு முன்னாடி 2 அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை எடுத்து அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு கண்டென்ட் பேஜ். இப்போ கண்டென்ட் பேஜ் எழுதுறதுக்காக நம்ம 5 பேஜ் கொடுத்துருப்போம் நம்மக்கிட்ட ரெக்கார்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த பேஜ் வந்து மோர் எனஃபாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்து இது வரைக்கும் முடிஞ்சுது. இதில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பேஜில் யூனிட்ஸுக்கான அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குமா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 கொஸ்டினுக்கான அவுட்புட் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் நமக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிற விஷயந்தான். நம்ம வந்து ரெக்கார்ட் நோட் வாங்கின எல்லாமே ப்ரொசீஜரும் கூட சேர்த்து வாங்கியிருப்போம். ஸோ இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்கீங்க, இல்லை அது கூட சேர்த்து வாங்கினவங்களும் இருக்கீங்க. அப்போ ப்ரொசீஜர் கூட வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படிங்கும்போது ரோமன் லெட்டர் கொடுத்து அதே போல் கொடுத்துருக்கோம். ரெக்கார்ட்லேயுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், அதே கொஸ்டினாக அதே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். எய்மு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த எய்மில் வந்துட்டு இங்கே நம்ம என்ன எய்ம் கொடுத்துருக்கோமோ அந்த எய்மை அப்படியே எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க. அதே போல் ப்ரொசீஜர் ஸோ இங்கே எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் எழுதுங்க. எந்த சேஞ்சஸுமே கொடுக்காதீங்க. எழுதும்போது ஒரு சிலர் கேட்கலாம் என்ன மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக், வயலட் இந்த மாதிரி ஏதாவது 2 ஸ்டிக்கு மட்டும், க்ரீனு அதே மாதிரி ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரியான ஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு 2 ஸ்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுறீங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு 3 கொஸ்டினுக்கானது இங்கே ஒரு 1.5 பேஜில் வர்ற மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்மளால் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு இல்லை அப்படின்னா ஒரு 1.5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியும். அந்த கொஸ்டினுக்கான எல்லா அவுட்புட்டையும் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களால் முடிகிற வரைக்கும் ஆன்சர்ஸ் எடுத்து இந்த பக்கம் எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஆன்சரை இந்த சைடு வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எழுதக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு அவுட்புட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த பக்கம் எழுதும்போது ஒரு சில பேஜஸில் நமக்கு பார்டர்ஸ் இருக்காது. ஏன்னா அவுட்புட்டோட அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜில் நமக்கு பார்டர்ஸ் இருக்காது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு பார்டர் போட்டுக்கோங்க. பென்சில் ஆர் பிளாக் ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்டர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் ஆன்சரையும் நம்ம இந்த சீட்டில் எழுதிடுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த பக்கம் எழுதக்கூடிய ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஆன்சரை வந்துட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இவ்வளோ பேஜுக்குள்ளே முடிச்சிட ட்ரை பண்ணுங்கள். மீதி ரிசல்ட் நாம் ரைட் பண்ணணும். ரிசல்ட் ரைட் பண்ணுறது உங்களுக்கு எம்டியான பேஜாக நிற்கிது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷீட் அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டை வந்து ஆதிக்கம் கீழே வர்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இந்த பேஜ்லேயும் நான் டெக்ஸ்ட் எழுதணும், கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப கார்னரில் வராமல் கொஞ்சம் மேலேயே ரிசல்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். ரிசல்ட்டுமே வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான தான். எல்லா ஃபார்மேட்டும் இதே போல் தான். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கும் அதே போல் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் செகண்ட் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு அவுட்புட் கொடுத்துருப்போம். இப்போ இந்த செகண்ட் பேஜில் எழுதக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே பேஜில் நமக்கு முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் இருந்தால் ரிசல்ட் வரைக்குமே தாராளமாக எழுதி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இங்கே இருக்கக்கூடிய 2 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அப்போ அடுத்த பேஜ் திருப்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு எம்டி பேஜ் இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த பேஜில் நான் வந்துட்டு அதுக்கு அடுத்து கொஸ்டினுக்கு இருக்கக்கூடிய அவுட்புட்ஸ் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த பேஜும் நமக்கு எம்டியாக தான் நிற்கும். இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போவுமே வந்துட்டு அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை எழுதிடணும் இந்த மாதிரி பேஜில். இப்போ வந்துட்டு இந்த பேஜ் நமக்கு எம்டியாக இருக்கும். இந்த செகண்ட் கொஸ்டினில்
இந்த பேஜ் நமக்கு எம்டியாக இருக்கும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிடுங்க. இது ரெண்டும் சேர்த்து பின் பண்ணிடுங்க. எதுவுமே வந்து கிளிக்கக்கூடாது, சேர்த்து பின் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கம்மு போட்டு இந்த கார்னர்லாம் நமக்கு பிரிஞ்சு வராத மாதிரி கொஞ்சம் ஒட்டிடுங்க. இந்த பேஜை எடுத்தால் அடுத்த பேஜும் இது கூட ஒட்டி வர மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து எம்டியாக இருக்குது. அதே இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயமும் பண்ணலாம். ஸோ இந்த 2 பேஜ்லேயும் வந்துட்டு ஏன் இதை ஒட்ட சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், இங்கே எந்த டெக்ஸ்ட்டும் இல்லை அப்படின்னா. அதனால் இதை வந்து லைட்டாக ஒட்டிடுங்க. ஓகேவா? ஸோ அதே போல் தான் மற்றது எல்லாமே வந்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அதே போல் அடுத்தடுத்து இருக்கிற இடத்துல எழுதிடுங்க. அந்த ஃபார்மேட்டடான மெட்டீரியல்ஸ் தானே இருக்குது. நம்ம வந்து புதுசாக எதுவும் வந்து எழுதுறதுக்கானது கிடையாது. இங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது தான். ஸோ இதுவுமே வந்துட்டு அப்படியே பார்த்து இங்கே காப்பி பண்ணிடுங்க. அடுத்துக்கும் வந்துட்டு நம்ம ஒரு பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்புட் இருக்கும், அடுத்து ஒரு பேஜ், அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு பேஜில் ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து இந்த பக்கம் ஒரு பேஜில் வர மாதிரி எழுதிடுங்க. இப்போ இதோட அடுத்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் கொஸ்டின் அண்டு தேர்ட் கொஸ்டின் வர மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. அடுத்த பேஜ்னால் நமக்கு பேஜஸ் நிறையாவே இருக்கும். இந்த பேஜில் வந்து செகண்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் வந்து தேர்ட் கொஸ்டின், அதாவது நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே தேர்ட் கொஸ்டினோட பாதி இங்கே வரைக்கும் வர மாதிரி வரும். ஸோ இப்படி வரும்போது ரிசல்ட்டை நீங்கள் இங்கே எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 பேஜ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. ஸோ ஒரே விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற பேப்பர்ஸை எதுவுமே நீங்கள் கிளிக்காதீங்க. முடிஞ்சால் பின் பண்ணிடுங்க, இல்லைனா ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே அதே போல் தான். ஸோ அவுட்புட்ஸ் வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அவுட்புட்ஸ் தனியாக நிற்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது டெக்ஸ்ட்டு வர மாதிரி நீங்கள் ரைட் பண்ணணும். அப்போது ரிசல்ட் எழுதுறது மட்டும் அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு பாதிக்கும் கீழே பிளேஸில் நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை எழுதணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் நோட் ரைட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா டேட்டு. இப்போ வந்துட்டு டேட் நான் கொடுக்குறது தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஏப்ரல் மந்த்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேட் எடுத்துக்கோங்க. ஸோ 34 எக்ஸசைஸுக்கு 34 டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த்லேருந்து போட்டுக்கோங்க. ஸோ ஏப்ரல் இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டேட் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 10 நாளைக்கு அப்படின்னா நமக்கு 6ஆம் தேதி வந்து ப்ராக்டிக்கல். நம்ம அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போவோம். அப்போது ஜூலை 20 வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் டேட் போடுற மாதிரி ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே டேட் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் அடுத்து வந்து பேஜ் நம்பர் கேட்போம். பேஜ் நம்பர் வந்துட்டு நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல இருந்து 2ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2, 4, 6, 8. ஸோ இது போல் நீங்கள் ஒன் சைடு மட்டும் பேஜ் நம்பர் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக எடுத்து முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் எழுதும்போது இங்கே எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உள்ள டேட் போட்டுருங்க. அந்த உள்ளே போடுற டேட் எல்லாமே வந்து கரெக்டாக இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சீரியல் நம்பர், டேட்டு, அதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸோட நேம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. கண்டென்ட் பேஜுக்காக நான் கொடுக்குறேன், அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பேஜ் நம்பர். அடுத்து இந்த இடத்துல சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கா, அந்த சிக்னேச்சரில் நீங்கள்லாம் சிக்னேச்சர் போடக்கூடாது. நமக்கு யார் ரெக்கார்டு சைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துங்க சிக்னேச்சர் போடணும். எல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு 34 கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே நமக்கு அவங்க தான் சிக்னேச்சர் போடணும். நம்ம போடணும்னு நினச்சி இங்கே எதுவும் சிக்னேச்சர் போட்டு கொண்டு போயிடாதீங்க. ரெக்கார்ட் நோட்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, அதே போல் முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து யார் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்களோட நேம், கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போகிறவங்க நீங்களே தான் இருப்பீங்க. அது உங்களோட நேமு. ஹால் டிக்கெட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வரும். ஹால் டிக்கெட் வந்துட்டதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். உங்களோட ஹால் டிக்கெட்டில் வரக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர். இதில் வந்து பிப்ரவரி அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஆகஸ்ட் மட்டும் இருக்கட்டும். 23 போட்டுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர், ஹால் டிக்கெட்டில் 3 சென்டர் சூஸ் பண்ணியிருப்போம். அந்த 3ல் எது நமக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் வரும்போது தான் தெரியும். அப்போ அந்த ஹால் டிக்கெட்டில் வந்துருக்கூடிய எக்ஸாம் சென்டர் நேமை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அப்போ ரெக்கார்ட் நோட் வந்துட்டு ஹால் டிக்கெட்டில் எந்த எக்ஸாமினேஷன் சென்டரோட நேம் வருதோ அந்த எக்ஸாம் சென்டரில் தான் போயிட்டு சைன் வாங்கணும். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஷன் வரவே கூடாது. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி டேட் எங்கே போடணும். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நாள் நடக்கும். அப்போது எந்த நாள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நமக்கு தெரியாது. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. இந்த இடத்த வந்துட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல், அதாவது நம்ம ரெக்கார்ட் நோட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு போயிருக்கிற அன்னைக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரெக்கார்ட் நோட் கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம்.
அடுத்த ரெக்கார்டுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத போட்டுருவாங்க. இந்த இடத்துல தான் இன்சார்ஜோட கையெழுத்து. ஃபஸ்ட்டு நம்ம போனால் ஃபஸ்ட் டே இந்த இடத்துல தான் நம்ம கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது தான் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் இல்லையா, அன்றைக்கி தான் வந்துட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வருவாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் எங்கேயுமே கையெழுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம ரெக்கார்ட் நோட் எங்கே போய் சப்மிட் பண்ணுறோமோ அங்கே வாங்கினா மட்டும் போதுமானது. ஸோ இவ்வளோ தான் இது. அடுத்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னா இங்கே நேமு, உங்களோட நேம் போட்டுருங்க, ரெஜிஸ்டர் நம்பர், ஹால் டிக்கெட்டில் வரக்கூடிய நம்பரை போட்டுருங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் சென்டர் அப்படிங்கிற இடத்துல நம்ம எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுத போயிருக்குமோ அந்த சென்டரோட நேமே எழுதிடுறீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்தால் அதை பிரிண்ட் எடுத்து கலர் பிரிண்ட் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் ரெண்டில் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அதுலேயும் கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு கம்மு போட்டு ஒன் சைடாக ஒட்டிடுங்க. அந்த பேப்பர் வந்து ரெக்கார்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு. இப்போ நமக்கு போனஃபைட் ரிலீஸ் பண்ணால் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் சேனலில் கொடுப்பேன். அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க. நான் கொடுக்குற விஷயத்தை அப்பப்போ அப்டேட் பார்த்துக்கோங்க. ஓகே, ரெக்கார்டு எழுதுறதுக்கான மெத்தட் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜரில் 34 ப்ரொசீஜர் தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்போம். ஆனால் அதுக்கும் மேலே நம்ம வந்து கொடுத்துருப்போம். என்ன விஷயம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு 34 எக்ஸசைஸில் மட்டும் நல்ல ஸ்டடியாக இருந்தீங்க அப்படின்னா, நல்லா தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் வந்து பெரும்பாலும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை ஓப்பன் ஆஃபீஸும் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. எம்எஸ்ஸுக்கும் ஓப்பன் ஆஃபீஸ்க்கும் பெருசாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. எல்லாம் ஒரே ஆன்சர், ஒரே கொஸ்டின், ஒரே ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸும் படிச்சுக்கோங்க. இது வந்து அதாவது 34 மட்டும் வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்டில் எழுத வேண்டிய விஷயம். அப்போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற டாபிக் நீங்கள் படிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற விஷயம். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு என்ன நமக்கு 34 தான், ஆனால் அதுக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் நம்ம வந்து ரெக்கார்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான விஷயம். அதே போல் இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட் எக்ஸாமுக்கான COA நியூ பேட்ச் வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 1 இருந்து 30 டேஸ் பிளானாக கொண்டு போக போகிறோம். ஸோ யாருக்காவது வில்லிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டெமோ கிளாஸில் ஜாயின் பண்ணி 26ஆம் தேதி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெமோ கிளாஸில் மற்ற விஷயங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு அதுபடி நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்மக்கிட்ட தியரி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தியரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு தியரியும் இருக்கும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்ஸும் உங்களுக்கு இதிலே அரேஞ்ச் ஆகி வந்துடும். நீங்கள் 1 மார்க்குக்காக தனியாக மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நீங்கள் இந்த டைம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 14 டெஸ்ட் வரைக்கும் வைப்போம். யூனிட்டுக்கான 7 டெஸ்ட்டு, அதே மாதிரி யூனிட்டுக்கான 7 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு 1 மார்க்கானதை நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு, ஸோ டோட்டல் மெட்டீரியலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 920 ப்ளஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக 920. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட தம்ப்லைனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதே போல் மற்ற வீடியோஸ்லையுமே என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. நம்மளோட வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் வாங்குகிற எல்லாருக்குமே வந்துட்டு 1ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா, குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து டெஸ்ட் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஈஸியாகவே எக்ஸாம் உங்களால் பண்ணிட முடியும். ஓகேவா.